வணக்கம் நண்பர்களே! நீங்க எல்லோரும் நலமா, சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரைஸ் ரெசிபி பார்க்க போறோம். கொள்ளு வச்சு ஒரு புலாவ் மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் மீலு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நிச்சயம் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி இன்னும் நெறைய ஒன் பாட் ரெசிபீஸ் நான் ஆல்ரெடி சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணே ஒண்ணு இந்த கொள்ளு புலாவுக்கு நீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணும் பெரிய வேலைலாம் இல்ல. இந்த கொள்ள மட்டும் முன்னாடியே நீங்க ஊற வச்சு, வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, நீங்க அரிசி கூட சேர்த்து வேக வச்சீங்கன்னா, அ டைம் நெறையா குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அரிசி குழஞ்சிடும். இல்லன்னா கொள்ளு வேகாம வந்துரும். கம்மி டைம் குடுத்தீங்கன்னா. அதனால கொள்ள மட்டும் முன்னாடியே நம்ம வேக வச்சு எடுத்துட்டு, அத நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். சரி வாங்க, இந்த கொள்ளு புலாவ் இப்ப எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. இத நல்லா கழுவிட்டு, மினிமம் நீங்க ஒரு 3லேருந்து 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சா கூட ஓகே தான். இது நல்லா ஊறினதுக்கப்புறம், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, நல்லா அந்த கொள்ளு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, குக்கரில வச்சு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த கொள்ளு வேகறதுக்கு தண்ணி ஊத்துனீங்கல்ல, அது மீதி இருக்கும்ல, அத தனியா எடுத்து வச்சுருங்க. நம்ம புலாவ் செய்யும்போது அதில சேர்த்துக்கலாம். இங்க நான் ஆல்ரெடி கொள்ளு வந்து ஊற வச்சு, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து நைட்டே உப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டேன். டிலே ஸ்டார்ட் மோட்ல வச்சுட்டேன். அது நைட் ஃபுல்லா ஊறி, காலையில அந்த டைமுக்கு கரெக்ட்டா வெந்து ரெடி ஆயிடுச்சு. காலையில புலாவ் பண்ண போறோம்னா, இந்த மாதிரி நம்ம கொள்ள முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் இல்லன்னா கூட ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி நீங்க நைட்டே வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, காலையில புலாவுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த புலாவுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுக்க போறோம். நான் வந்து தூய மல்லி அரிசி யூஸ் பண்ணுறதால, அந்த அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறுனா தான் நல்லா மலர்ந்து வெந்து வரும். அதனால நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போறேன். இதே நீங்க வந்து பாஸ்மதி ரைஸோ, இல்லன்னா பச்சரிசி, பொன்னி, பாயில்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு 1 கப் எடுத்திருக்கேன். கொள்ளு அளந்தேன் இல்லையா? அத விட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதிகமா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவியாச்சு. இது ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேவையான காய்கறி நறுக்கிட்டு, தாளிச்சு வதக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிடலாம். அடுத்து இன்ஸ்டன்ட் பாட்ட சாட்டே மோட்ல போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 சின்ன பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்ணணும்னாலும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த அந்த மாதிரி நறுக்கிட்டு, அதையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து, அது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போக வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி சாஃப்ட்டா வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட பச்சை மிளகாவ சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். லேசா நடுவுல கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில மிளகாத்தூளும் சேர்க்க போறோம். அதனால அதுக்கேத்த மாதிரி நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. மிளகா சேர்த்துட்டு இது கூடவே தேவையான காய்கறிகளையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, 1/4 கப் அளவுக்கு கேரட், பீன்ஸ், அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சொரக்கா, 1/4 கப் அளவுக்கு அவரை விதை. இங்க வந்து ஃப்ரோசன்ல கிடைக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை பூசணிக்காய். இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பமானது எது வேணா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பட்டாணி இந்த மாரி எது வேணா நீங்க சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிலாம் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, அடுத்தது நம்ம வேக வச்சிருந்த அந்த கொள்ளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம், நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது இதில என்னென்ன மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா வந்து வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். நீங்க ஆனா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்ல எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் வேண்டான்னு நெனச்சீங்கன்னா, அத அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்சிருந்த அரிசிய சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் ஈர்த்துட்டு, அரிசிய சேர்த்து இந்த மசாலா, காய்கறி, கொள்ளு இதோட நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்ப இத நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்தது நம்ம புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போறோம். கொள்ளு வேக வச்சிருந்த தண்ணி இருக்கும் இல்லையா? அது கூட மீதி புலாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ, அதையும் கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தூயமல்லி அரிசிங்கிறதால 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தலாம். நீங்க வேற அரிசி பாஸ்மதியோ இல்லன்னா வந்து பச்சரிசியோ யூஸ் பண்றீங்கன்னா, 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்தீங்கன்னா, நீங்க கொள்ளு வேக வச்ச தண்ணியிலும் கொஞ்சம் போட்டுருப்பீங்க. அதனால அதையும் கால்குலேட் பண்ணி இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியா இது மேல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யி, நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு,
அது லேசா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர மூடிடலாம். நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்றீங்கன்னா, குக்கர மூடிட்டு விசில் போட்டு 1லேருந்து 2 விசில் விடுங்க. இல்லன்னா 12 நிமிஷம் வச்சு நிறுத்திருங்க. இன்ஸ்டன்ட் பாட்ல பண்றீங்கன்னா, ப்ரெஷர் குக் மோட்ல 7 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட்ல 7 நிமிஷம் குக் ஆயி ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இத இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அவ்வளோதாங்க. இன்ஸ்டன்ட் பாட் கொள்ளு புலாவ் ரெடி. இதில வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். கொள்ளும் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புலாவும் கூட. லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. அது மட்டும் இல்ல, இதில நம்ம யூசுவலா புலாவுக்கு சேர்க்குற வெஜிடபிள்ஸ் மாதிரி இல்லாம, சொரக்கா, வெள்ள பூசணிக்காய், அதுக்கப்புறம் அவரை விதை இது மாதிரி சேர்த்துருக்கோம். அதனால இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஜஸ்ட் இது கூட வந்து ஒரு வெள்ளரிக்காய்ல செஞ்ச ரைத்தாவோ, இல்லன்னா வந்து ஒரு பூந்தி ரைத்தாவோ அந்த மாதிரி குடுத்தாலே போதும். உங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்க பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.